உங்க அப்பாக்கும் இந்த ஊருக்கும் உள்ள பகை இன்னைக்கு நேத்து கிடையாது. உன்னை தூக்கிட்டு வந்தானுங்களே அவனுங்க அப்பா காலத்துல உண்டானது. காணாம போன களவாண்ட பொருளுக்கு பங்கு கேட்டு உங்க அப்பா இந்த ஊரையே நாசம் பண்ணிட்டாரு. இந்த ஊரே உரங்கையில உங்க அப்பாவும் அவரோட ஆட்களும் ஆட்டு மந்தையில ஓனாய் புகுந்த மாதிரி புகுந்து இந்த ஊரையே துவம்சம் பண்ணிட்டாங்க. குடிக்க மட்டுமே உபயோகப்படுத்திட்டு இருந்த இந்த குளத்தை உங்க அப்பா எல்லாம் சேர்ந்து ரத்த குளமா மாத்திட்டாங்க. அன்னையில இருந்து இந்த குளத்துல இருக்க தண்ணிய நாங்க எங்க சொந்த பந்தங்களோட ரத்தமா தான் பாக்குறோம். அதனாலதான் இந்த தண்ணியை எப்பவும் நாங்க உபயோகப்படுத்துறது இல்ல. எங்க அப்பா செஞ்ச தவறுக்கு நான் அனுபவிக்கிறேன். கவலைப்படாத, கடவுள் ஒரு நல்ல வழி காமிப்பாரு. இதான் என் ஊர் கருவாக்கோட்டை. எவ்வளோ அழகா இருக்கு பாரு. வணக்கம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏ பழனி, என்னடா இது? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அண்ணே 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 பழனிண்ணே ஒரு பொண்ணு கூட்டு வந்துருக்காரு. போங்க, நாங்க சீக்கிரம் போங்க. வணக்கம் அக்கா. வரேன். ஐயா 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 பழனிண்ணே ஒரு பொம்பளை கூட்டு வந்திருக்காரு. என்னை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. என்னடா ஆர்பி எடுக்க போனவன் இப்படி வந்து நிற்கிறேன்னு யோசிக்காதீங்கய்யா. இவளும் நானும் 6 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணையா. உங்க தலைமையில தான் கல்யாணமே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோயா. 2 மாசத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா ஜெயிலுக்கு போனவர் ஜெயிலே இறந்துட்டாருயா. நான் போய் பார்க்கையில அனாதையா கண்ணு கலங்கி நகையோட நடுரோட்டில் நின்று இருந்தாயா. போக இடம் இல்லாதவளை பார்த்த உடனே இந்த கருவாக்கோட்டைக்காரனோட மனசு கரைஞ்சு பொண்டாட்டியாக்கி கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாயா. எங்களுக்கு நீங்க தான் ஏன் அடைக்கலம் கொடுக்கணும். வில்லடி எழுந்துரு. இது எத்தனை பவுன் இருக்கும்? 10 பவுன். எங்க அப்பா நான் வயசுக்கு வந்த போது போட்டது. 10 பவுனா? உங்க அப்பா நகை கடையா வச்சிருக்காரு? எங்க அப்பா வாட்ச்மேன். வாட்ச் பண்ணி இந்த 10 பவுனை எடுத்தாரு. உங்க அப்பா வாட்ச்மேன் வேலையை பார்த்து 10 பவுன் போட்டிருக்காரே, பரவாயில்லையே. நீங்க நினைக்கிற மாதிரி வாட்ச்மேன் இல்ல. பகல் பூரா நகை கடைய வாட்ச் பண்ணி ராத்திரியில கடைக்குள்ள புகுந்து களவாடி சம்பாதிச்சாரு. இப்படி என்ன கஷ்டப்பட்டு கரை சேர்த்துட்டு அவரு மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரு. ஓ, அப்ப ஜெயிலுக்கா? அப்ப பழனி நம்ம குளத்தை பார்த்து தான் கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கான். குளத்தை பார்த்து இல்ல, என் அழக பார்த்து. நகை என்ன கொஞ்சம் வெளுத்த மாதிரி தெரியுது? மாமா தலங்க விலகு. என்னம்மா? இந்த அக்கா என் நகைய பார்த்து சந்தேகப்படுறாங்க. அப்படியா? சந்தேகப்படல, நகைய பார்த்தா வெளுத்த மாதிரி இருக்கு, அதான் சொன்னேன். ஓஹோ. அம்மா தாயே, எல்லாம் கிளம்புங்க. பார்த்தது போதும், நாளைக்கு வாங்க. எந்திரி, போங்க. எந்திரிமா, கிளம்புங்க. அம்மா நீங்க கீழே வாங்க, தயவு செஞ்சு வாங்க. கிளம்புங்க, எல்லாம் கிளம்புங்க. டயர்டா இருப்பா, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். நடப்பாட்டி எல்லாம் உன்னால வரதானா? போ தாயே, கிளம்பு, போங்க சீக்கிரம். டேய், என்னடா யாரா அவங்க? ஏன்டா நகையை பத்தி அப்படி இப்படின்னு கேக்குறாங்க? கவரிங் நகையோட ஒரு பொண்ணு வந்ததுனால எந்த பொண்ணு வந்தாலும் அப்படித்தாண்டா நினைக்கிறாங்க. திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுறீங்களா? இல்ல சார், விசாரணை தீவிரமா போயிட்டு இருக்கு. தீவிரமா எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களே தவிர வேற எந்த முன்னேற்றமும் இல்லையே. கண்டுபிடிக்கலையே. அந்த வெள்ளிமலை முத்துச்சாமி ஒரு அரக்கு இருக்க. இருக்கிற எல்லா மினிஸ்டரும் எனக்கு போன் போட்டு என்ன குடையறாங்க. சார், நாங்களும் தேடாம இல்ல சார், நானும் அவரை போய் பார்த்தேன். நானும் எங்க டீம் சேர்ந்து தேடினதுல அந்த பொண்ணு கருவாக்கோட்டையில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் சார். கருவாக்கோட்டையா? ஆமா சார், கருவாக்கோட்டை திருட்டு கிராமம். ஆனா அந்த ஊருக்கு போறது அவ்வளவு லேஸ் இல்ல சார். ஃபாரஸ்ட் வழியா தான் போகணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளிமலை முத்துச்சாமியும் போலீஸும் அந்த ஊருக்குள்ள புகுந்து அந்த ஊரையே துவம்சம் பண்ணது இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் கேஸ் ஹிஸ்டரியில ட்ராக் ரெக்கார்ட்ஸ்ல இட்ஸ் a clear black mark சார். அதை விட முக்கியமா அந்த ஊரை ஆள்றது செல்வம், கருவாக்கோட்டை செல்வம் சார். அதான் பிரபாகரன், இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன்.
தேங்க்யூ சார். கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை ஒரு கீரல் கூட இல்லாமல் கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு சார். ஓகே, கோ ஹெட். பிரபாகரன் மீண்டும் வருவான் சார். வர்றேன் சார். நீ வாங்கி தர வாங்கி தரேன்டா. சொல்றேன். வந்து பாருங்கடா. வாங்கடா. எனக்கு வயித்த கலக்குது, நீ என்னன்னா கூலா வரியாடா? இவனுக்கு 4 பேர் தான் கவரிங் நகை திருடனுங்க. அவனுக்கிட்ட நீ எதுவும் பேச்சு கொடுக்காத, நான் பாத்துக்கிறேன். அண்ணே யாருண்ணே இது? நீ அன்னைக்கே சொன்னலடா, வந்து கேட்டே இருக்கீங்க. நீ வாமா. போடா போடா. நல்ல வேலை, பயந்துட்டானுங்க. ஆமா டேய், சீக்கிரம் வாடா. சீக்கிரம் என்னடா யூட்டர்ன் அடிச்சு வரானே. டேய், நல்ல வேலை பண்ணனே. நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்ற நினைச்சா இன்னைக்கு உண்மையிலே அண்ணிய கூட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இருக்கானே உனக்கு? தேன் அன்னைக்கு எந்த ஊரு? தேன் இல்லடா, தேன்மொழி. மாமா என்னம்மா? அவசரம் மாமா. சரி வா போலாம். நில்லுங்க. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஐயாவும் ஒத்துக்கிட்டாரு. ஆச்சரியமால இருக்கு. ஏய், உங்கள மாதிரி நான் கடத்திட்டுலாம் வரல. முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், தெரியுமா? நியாயம் தானே. தேனு, நம்ம ஊர்லாம் எப்படி? டேய், தேன் இல்லடா, தேன்மொழி. மாமா என்னம்மா? அவசரம் மாமா, போலாம் என்ன வா. அவசர அவசரம் அண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, எங்கனே கூட்டிட்டு போறீங்க? ஊட்டிக்கு. டேய், வீட்ல பாத்ரூம் இல்லன்னு தெரியும்லடா. வெளிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்டா. ஏன்டா? ஏய், சரி வாங்க சேர்ந்து போலாம். எங்க? ஏன்டா மாப்ள? தள்ளுங்கடா. அண்ணே வாமா, போடா. நீ வாமா. மாப்ள அவ்வை சண்முகி மாதிரியே தெரியுதுல? ஆமாண்டா. அவ்வை சண்முகியா இருந்தாலும் பையனுக்கு லாட்டரி அடிச்சிருக்கடா. சரி சரி வாங்கடா போவோம். வாங்கடா போலாம். டேய், இப்ப வயிறு கலக்கலையாடா? என்னடா வேடி பண்றீங்க? வாடா. அந்த பயலகிட்ட இருந்து கலண்டு வரக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுல ஒருத்தன் அவ்வை சண்முகி மாதிரி இருக்குன்னு சொன்னா கேட்டியா? சத்தியமா சொல்றேன், கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேர் தலை இருக்காது. அடுத்து என்ன பண்றது? கழுவணும். அது கேட்கல. அடுத்து என்ன பிளானிங்? பழனி, நீ சொல்றது உண்மைதான். இது கத்தி மேல விளையாட்டு. ஆனாலும் நாம ஜெயிப்போம். நம்ம வரும்போது பார்த்தோமே ஒரு பாழடைஞ்ச வீடு, அது யார் பேர்ல இருக்கு? ஐயா பேர்ல தான் இருக்கு. நீ கிளம்பு இப்போ. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணோட நிலைமை கஷ்டம்தான். ஐயா கிட்ட போய் சொன்னதுனால தான் இதெல்லாம். இல்லனா இப்படி ஆயிருக்குமா என்ன? அவளா அவ தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டா. நம்மளா இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை வந்தா போய் தான் சொல்லிருப்போம். உனக்கு என்ன அவ மேல இவ்ளோ பாசம்? அந்த போலீஸ்காரன் வெள்ளிமலை முத்துசாமி பொண்ணு தானே, அனுபவிக்கட்டும். அந்த முத்துசாமிய கருவக்கோட்டைக்கு வர வைக்க ஆண்டவன் காமிச்ச வழிதான் இந்த பொண்ணு. இந்தா புடி. டேய் இந்தடா, உனக்கு பிடிச்ச ஒருக்கா குடுறா. கூடு விட்டு கிளி பறந்து போனாலும் ஒரு மைனா வந்து மனசுக்குள்ளார கூடு கட்டியிருக்குடா. உண்மையிலேயே அவ ஒரு அழகிதான் இல்லடா? யார் அந்த திருடியா? நம்ம ஐயாவோட காலை அடிச்சு உடைச்ச அந்த போலீஸ்கார பொண்ணா? பொருளுக்கு பதிலா வந்தது போலீஸ்காரனோட பொண்ணு. அது மட்டும் இல்ல, அவன் நம்ம கருவாக்கோட்டையவே அடிச்சு நொறுக்கனோட பொண்ணு. அவளை பொண்டாட்டியாக்க பாக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? பட அவளடா. நம்ம ஊருக்கு பூசா வந்திருக்கா இல்லடா தேனு? தேனுடா. ஓஹோ, அதான் நான் கொடுத்த ஒட்கா நீ குடிக்க மாட்டேன்னு சொன்னியா? மாப்பிள்ள ஜஸ்டின் இவன் பழையபடி ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா? சலீம் லவ்வுக்கு ஒரு அளவே இல்லடா ஆண்டவா. அடே, அழக ரசிக்கணும்டா. ஐஸ்வர்யா ராயும் நயன்தாராவையும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும்? ஒன்ன மாதிரி தான்டா இருக்கும். மாப்பிள்ள பழனிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை குத்தி கொன்றுவான் பாத்துக்க. ஓடுன வண்டி தான் வேணுமாடா உனக்கு? அத பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? டேய் அதெல்லாம் விடுங்க. இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? தென்காசியில ஏடிஎம் மிஷினை எப்ப அடிக்கலாம்னு பிளான் பண்ண வந்திருக்கோம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மாப்ள, ஏடிஎம் அடிக்கும் போது ரொம்ப கவனமா அடிக்கணும். ஏன்டா? ஆமாண்டா, தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா பணம் இல்லாம போயிடக்கூடாதுல, அதான். எதுவானாலும் இந்த தடவை நான் வரல. வரலாம் கூட பரவாயில்ல, இங்க இருந்து வாங்கி கட்டிக்காம இருந்தா சரி.
எப்போதும் இந்த டைமுக்கு தானா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல்லு இங்கே தான். நேற்று சாப்பிட்ட ஆம்லெட் வயிற்ற கலக்கிடு. அதனால இங்க இருந்தா காரியத்தையும் சாதிக்கலாம், உன்னையும் பார்க்கலாம். அதான். ஐயோ, இந்த வேஷத்திலேயே இங்க வந்தீங்க? வேஷம் எப்படி இருந்தா என்ன, காரியம் நடந்த போதும். என்ன இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? சூப்பர், எனக்கு பிடிச்சிருக்கு. டேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் நெஞ்சுக்குள்ள என்னென்னமோ செய்யுது. என்னத்த சொல்ல, பழனி என்ன கொடுத்து வச்சுவர். உறங்குற டிரைவர் கிட்ட பென்ஸ் காரை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படிதான் என் வாழ்க்கை. உன்னை பார்த்தவொன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தேன், நீ மனசு வச்சா இந்த காரை நான் ஓட்டுறேன். கார் ஓட்டுறதெல்லாம் சரி, அதுக்காக கக்கூஸ் போற இடத்துல வந்தா நிக்கிறது? எனக்கு இந்த ஊர்க்காரர்களை நினைச்சா பயமா இருக்கு. பார்த்து நடந்துக்கோங்க. நான் ஓட்டி பார்க்க ஓசியில ஒரு பென்சு கார் கரெக்டா ஓட்டினா கண்டினியூ பண்ணலாம். ஹலோ, சொல்லு தேனு. எங்க இருக்கீங்க? நான் வழி மீது விழி வச்சு காத்திருக்கேன். உன் போனுக்காக தான் எந்த நேரமும் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லு தேனு. சொல்லு தேனு, சொல்லு. அண்ணன் வீட்ல இல்ல, அதான் வந்தா வந்துடுறேன். உன் விளையாட்டே எனக்கு புரியலடா. இப்போ அவனை வச்சு என்ன பண்ண போற? ஒரு விஷயம் இருக்கு. சிகப்பு கல்லு மாணிக்கம் போல் பிள்ளை பிறக்கணும், அவன் சூரியகாந்தி பூவை போல. யாருக்கு யாரா நான் உனக்கு அண்ணனா? என் பொண்டாட்டி வேணுமாடா உனக்கு? ஐயோ, உட்காருங்க எல்லாரும். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என் மொபைல் சிம் இல்லாம இருந்துச்சு. புது சிம் போட்டு ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் சலீம் இங்க வந்தாரு. சத்தியமா எங்களுக்குள்ள மொபைல் கனெக்ஷன் மட்டும்தான், வேற எந்த கனெக்ஷனும் இல்ல. ஐயா, போய் சொல்றியா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உனக்கு புது சிம் கார்டு போட்டு கொடுத்துருப்பேன்ல. ஏற்கனவே ஒரு சிம் இருக்கும்போது அது அப்பப்போ அவுட் ஆஃப் ஏரியா காமிச்சா வேற புது சிம் போட்டு கனெக்ஷன் கொடுத்துருவேன். அது எப்படி? நான் எப்போ அவுட் ஆஃப் ஏரியா போவேன்னு காத்துக்கிட்டு இருக்கல. நான் எத்தனை தடவை சொன்னேன் ரீசார்ஜ் பண்ணி விடுங்க, ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்னு. அத பண்ண துப்பு இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் ரேஞ்ச் கிடைக்கிறேன்.
புது சிம்மா வாங்கி கணிச்சு கொடுக்க நினைச்சேன். அது தப்பா? இப்படியே இவர் சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் என் லைஃப. சொல்லிட்டேன். என்னடி பயமுறுத்துறியா? அப்பப்ப சிம்மு மாத்துறத விட ஆஃப் பண்ணி வைக்கிறதே நல்லது, தெரியுதா? ரெண்டு பேரும் நிறுத்துங்க. அடுத்து உங்க முடிவு என்ன? இவளை பார்த்தாலே எனக்கு எரியுதியா. இவன் கூட வந்தா நானே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவையா. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க முன்னாடியே உயிர் எடுத்துருவேன்னு சொல்றாரு. இவர் கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? எங்களை பிரிச்சு விட்டுருங்க, பிரிச்சு விட்டுருங்க. சரி சரி, ஒரு தீர்மானம் வர வரைக்கும் நீ அவன் கூட இருக்க வேணாம். ஏய், இவ தங்கறதுக்கு நம்ம தோட்டத்துல ஒரு குடிசையை போட்டு கொடு. சரிங்க. ஐயா, ஊருக்குள்ளே உங்க பழைய வீடு ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. சரி சரி, அந்த பூட்டி கிடக்கிற வீட்டை இவளுக்கு கொடுங்க. சரிங்க. இனிமே இந்த கருவாக்கோட்டைக்குள்ள உனக்கு சொந்தமில்லாத மொபைல தொடணும், புது சிம்ம போடணும், புது கனெக்ஷனை கொடுக்கணும்னு நினைச்ச உன்னை காலி பண்ணிடுவேன். கனெக்ஷன் கொடுக்கறான கனெக்ஷன். வாங்க நீ வாங்க வாங்க தேன நீ வாங்க. இந்த வீடுதான், வாங்க. ஒரு நிமிஷம். உள்ள போங்க. அண்ணி, ஏதாவது தேவைனா என்ன கூப்பிடுங்க. பலூன் வாங்கலையோ? பலூன் பாப்பா, பலூன் வேணுமா? அக்கா, கலர் கலர் பொட்டு இருக்கு, நல்ல நல்ல ஸ்டிக்கர் போட்டு இருக்கு. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. உங்க முகத்துக்கு நம்ம பொட்டு அழகா இருக்கும். டேய் பசங்களா, டேய் பலூன் வாங்குறீங்களாடா? கேட்டிருந்தா அதெல்லாம் நடந்துருக்குமா? பலூன் வாங்கிக்க. நம்ம என்ன பலூன் பண்ண முடியும்? நல்லா அனுபவிக்கிட்டோம். வாங்க வாங்க ஏங்கா, வாங்க. பலூன் விக்கிறவங்க வாங்கிக்க, இப்பவே பலூன். வந்துட்டாங்க. ஆனே. நாளைக்கு திருவிழால அதான் வாங்கிக்க. வந்துட்டாங்க. யார் அந்த பொண்ணு மாடியில நிக்கிற பொம்மை மாதிரி? அது ஒரு பெரிய கதை, இன்னொரு நாள் சொல்றேன். சரிக்கா. தண்ணி ரொம்பிடுச்சு பாரு, பார்த்து தூக்கு. தேனக்கா, நீ முதல்ல புடிச்சிட்டு போக்கா. அந்த பழனி ஏதோ உங்க வீட்டு பக்கம் வந்தானா? இல்லங்கய்யா, உங்க புண்ணியத்தால தனியா போனதுல இருந்து நிம்மதியா இருக்கேன். சரி சரி. வரங்கய்யா.